உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைய நீங்க கடத்துனீங்களா? சொல்லுங்க. இந்த குழந்தைய நான் கடத்தல. ஒரு ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்து ஒரே கதையா சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. 2 பேரையும் முதல்ல ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க கடத்தி இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா சொன்ன புகாரை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா இன்ஸ்பெக்டர், ரங்கநாயகிக்கு மீனாட்சி மேல கோவம். அதனாலதான் அவங்க மேலயும் மீனாட்சி மேலயும் வீணா பழி போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கையில இருக்க குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது சரண்யா. அவ எங்க வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டி. அந்த உரிமையில தான் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றேன். எனக்கு இவங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தயவு செய்து எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். நீங்க அப்புறம் எல்லாரும் சொல்றதுனால தான் நான் கிளம்புறேன். வாங்கயா. இதுக்கு மேல என் பேர குழந்தைய நீ வச்சிருக்க வேண்டாம். கொடுக்காதீங்க அத்தை. சரண்யா எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் இல்லையே? உனக்கு சீரியஸா இருக்குன்னு சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? இந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானம்மா? நானா? நான் என்ன பண்ணேன்? கர்ப்பமா இருந்த என்ன நீங்க ஒரு நாளாச்சும் என்ன கவனிச்சு பாத்திருக்கீங்களாமா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்க்கு போகணும்னு சொன்னப்ப என்ன பண்ணீங்க நீங்க? இதோ நிக்கிற பூஜா பேச்சு கேட்டு சக்தி கிட்ட போய் சண்டை போட தானே போனீங்க. நிற மாசமா கர்ப்பிணியா இருந்த என்ன மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிங்கம்மா. இப்ப என் முன்னாடி வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க. என் குழந்தைய கூடன்னு வேற கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எதுவும் பேச வேண்டாம். என் குழந்தைய தொடணும்னா இதோ நிக்கிறாளு பூஜா, இவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டும். அது முடியுமா உங்களால? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.